Hi students, welcome to IK Academy. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஜனவரி 23ஆம் தேதி ஓபன் ஆகுது. சோ ஜனவரி 23ஆம் தேதி இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, பிப்ரவரி 22 லாஸ்ட் நினைக்கிறேன். 10th படிச்ச எல்லாருமே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? சோ அதுக்கான ஏஜ் லிமிட் அந்த மீன் விஷயங்கள் தான் வரப்போற வீடியோ நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம்னா இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிங் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, இப்போ என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டி ரெண்டுமே 10th படிச்சவங்க எழுதுறதுதான். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபோக்கஸ் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா குரூப் 4 கம்பேர் பண்றப்ப ஆர்ஆர்பி குரூப் டில ப்ரமோஷன்ஸ் தான் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, சோ என்ன மாதிரி அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். தெரிஞ்சு வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்ம மேக்கல் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்கோம். சரிங்களா? ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 1000, இப்போ ஆஃபர்ல 699 போட்டிருக்கோம். ஓகேவா? மொத்தமா 20 டெஸ்ட் கொடுக்குறோம். 20 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். டெஸ்ட் சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் ஆன்சர் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம். டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பைலிங்குலா தான் இருக்கும். தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். எக்ஸாமும் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் ரியல் எக்ஸாம் தமிழ்ல இருக்கும். சரிங்களா? ஆன்லைன்ல கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 3000. இப்போ பொங்கல் ஆஃபரா 2500 ரூபாய் போட்டிருக்கோம். இந்த ஆஃபர் என்னைக்கு வரைக்கும்னா ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும். ஓகே, 15ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான். ஆனா டைமிங் ஒரு இஷ்யூ இருக்க போறதுல நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பாத்துக்கலாம். சரிங்களா? சோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் இருக்கலாம். இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். ஓகே, இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? 10th. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் 10th. ஆனா நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஆர்ஆர்பி குரூப் டில ஜாயின் பண்ணீங்கன்னு 5 வருஷத்துல அடுத்ததுக்கு நீங்க ப்ரொமோஷன் ஆயிடலாம். சொல்ல போனா இப்ப ஆர்ஆர்பி குரூப் டிங்கிறத ஒரு குரூப் 4 லெவல்ல நம்ம பார்த்தோம்னா 5 வருஷத்துல இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஒரு குரூப் 2A, குரூப் 2Aனா நான் என்ட்ரி போஸ்ட்னு சொல்லுவோம். அந்த குரூப் 2A அந்த லெவலுக்கு நீங்க போயிடலாம். ரயில்வே குரூப் டில ஜாயின் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துல ப்ரொமோஷன் ஃபாஸ்டா இருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும் ஆர்ஆர்பில. சரிங்களா? ஆனா டிஎன்பிஎஸ்சில அப்படி இல்லை. நீங்க பிஜியே முடிச்சுட்டு போனாலும் குரூப் 4 போறீங்கன்னா 5 வருஷத்துல நம்ம 2A அந்த அசிஸ்டன்ட் லெவலுக்கு போக முடியாது. ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சில ப்ரொமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் இயர்ஸ் நடக்கும். அது வந்து கம்பேர் பண்ணி இது தப்புன்னு நான் சொல்ல, அதோட ப்ராசஸ் சிஸ்டம் அப்படிதான். ரயில்வேயோட ப்ராசஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டி சேலரி ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா சேலரி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க குரூப் 4 குரூப் டி எடுத்தீங்கன்னா குரூப் டில வாங்குற சேலரி அதிகமா தான் இருக்கும். ஓகே, ரயில்வேல கொடுக்குற அந்த அலோவன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, சோ அதனால எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஒரு குரூப் 4 அப்படிங்கிறத விட ஆர்ஆர்பி குரூப் டி நிறைய விஷயத்துல பெட்டரா இருக்கு. இதை தாண்டி காம்படிஷன் குரூப் 4ல ரொம்ப அதிகமா இருக்கும். மினிமம் ஒரு 20 லட்சத்துக்கு மேல எக்ஸாம் எழுதுவாங்க தமிழ்நாட்டிலே குரூப் 4. ஆனா தமிழ்நாட்டிலே குரூப் டிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அதுல கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டில நம்மளால வேலைக்கு போக முடியும். சரிங்களா? சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். அதனால ப்ரொமோஷன் சேலரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை விட ஆர்ஆர்பில கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ குரூப் 4க்கு படிக்கிறவங்க படிங்க, பட் குரூப் டிக்கும் கொஞ்சம் சைட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்ம மேக்கல் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.